நல்ல உள்ளம். ஒரு ஊர்ல ஒரு முனிவர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஒரு சிறந்த ஞானி. அந்த முனிவர் கூட ஒரு 10, 15 சீடர்கள் இருந்தாங்க. அந்த முனிவர் தன் சீடர்களோட ஒரு தெரு வழியா நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்ப அவர் நடந்து போகிட்டு இருக்கும்போது, ஒரு பெரிய வீட்ட தாண்டி போயிட்டு இருந்தாரு. அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஒரு சின்ன பொண்ணு தட்டு நெறைய ரோஜா பூவோட அந்த முனிவர்கிட்ட வந்துச்சு. முனிவருக்கு மணமான பூக்கள், தைலங்கள்னா ரொம்ப பிடிக்கும். முனிவருக்கு பூக்களும், மணமான தைலங்கள்னா ரொம்ப பிடிக்கும்னு சீடர்களுக்கு தெரியும். ஆனா அந்த முனிவர் ஒரே ஒரு ரோஜா பூவ மட்டும் எடுத்துக்கிட்டு, மீதி தட்டுல இருக்க பூவெல்லாம் அவரோட சிஷ்யங்க கிட்ட குடுத்துட்டாங்க. அந்த சிஷ்யங்களும் ஆளுக்கு 2, 2 பூவ எடுத்துக்கிட்டாங்க. இத பார்த்த அந்த சின்ன பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள போயிருச்சு. திரும்பவும் அந்த முனிவர் தன்னோட சீடர்களோட தெரு வழியா நடந்து போயிட்டே இருந்தாரு. அப்போ ஒரு வயசான கிழவி ஒருத்தவங்க முனிவர தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. முனிவரும் அவரோட சீடர்களோட அந்த